அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ரமலான் மாதத்தின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மற்றும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்கள் அனைவருடைய நோன்பு மற்றும் ரமலான் மாதத்தில் செய்த அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்தால் முக்கியமாக நாங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டதிட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக உங்கள் மத்தியில் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். பாருங்கள் சகோதரர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வகையில் இதனுடைய சட்டத்தை நாங்கள் பார்த்தால் இது வாஜிப் ஆகும். இது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு ஜக்காத் ஆகும். நபி அவர்கள் அனைத்து முஸ்லிமான சிறிய பெரிய ஆண் பெண் அதே போன்று அடிமை அல்லாத அனைவருக்கும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஃபர்லாக்கினார்கள். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்காமல் இருப்பதற்கு யாராலும் முடியாது. கட்டாயம் அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற செய்தி இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக இந்த நோன்பாளியுடைய பாவங்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. ஒருவேளை நாங்கள் நோன்பை பிடித்ததன் பிறகு எமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களை நாங்கள் செய்திருப்போம். ஒரு ஆளுக்கு ஏசிருப்போம், அல்லது அவதூறுகள் பேசியிருப்போம், அல்லது நோன்பை பிடித்து கொண்டு நாங்கள் ஏதாவது பாட்டுக்கள் படங்கள் பார்த்திருப்போம். இவ்வாறு இருந்ததென்று சொன்னால் இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பதன் மூலமாக எமது பாவங்களை மன்னிக்கின்றான், இந்த பாவங்களை தூய்மையாக்குகின்றது என்ற செய்தியை எமக்கு கண்டுகொள்ளலாம். அதே போன்றுதான் ஏழை எளியவர்களுக்கு உணவாகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அமைகின்றது. எமது வீட்டில் உண்பதற்கு உணவு இருக்கும், ஆனால் அண்டை வீடு அல்லது ஏழை எளியவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்கு உண்ணுவதற்கு எந்த உணவும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உண்ணுவதற்கு உணவாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அமைகின்றது. அதே போன்றுதான் சகோதரர்களே, முக்கியமாக இது நன்மையிட்டு தரக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் நாங்கள் எதுல கொடுக்கிறது? நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் மக்கள் எதை தானியமாக உட்கொள்கின்றார்களோ அதில் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். பொதுவாக இலங்கை இந்தியாவை பொறுத்த வகையில் அரிசி கோதுமை இவைகள் தான் தானியமாக உட்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று அரபிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களிடத்திலே இந்த அரிசி கோதுமை தானியமாக உட்கொள்ளப்படுவதை போன்று பேரித்த பழங்களும் தானியமாக உட்கொள்ளப்படும். அப்ப நாங்கள் வசிக்கக்கூடிய பிரதேசத்தில் எதை தானியமாக உட்கொள்கின்றார்களோ அதில் மாத்திரம்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. அதே போன்று சகோதரர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவு என்ன, எவ்வளவு நாங்கள் கொடுக்க வேண்டும், இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாஉ ஆகும். சா என்று சொன்னால் அதாவது நடுத்தரமான ஒருவருடைய 2 கைகளாலையும் நிறைந்த 4 அள்ளுகள், இது ஒரு சாஉ. கிட்டத்தட்ட அரிசியை நாங்கள் பார்த்தால் 2.5 கிலோகிராம்கள் ஆகும். உதாரணமா ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 10 கிலோகிராம் அரிசி கொடுப்பது கடமையாகின்றது. அப்ப இதை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இதை நாங்கள் கட்டாயம் ஏழை எளியவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் யார் ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். அண்டை வீட்டாரை பாருங்கள், அவர் ஒருவேளை எளியவராக இருக்கலாம், அவருக்கு நீங்கள் கொடுங்கள். அதே போன்றுதான் இதனுடைய நேரத்தை பொறுத்த வகையில் முக்கியமாக சிறந்த நேரமாக பெருநாள் தினம் அன்று பெருநாள் தொழுவதற்கு முன்பு, பெருநாள் தொழுவதற்கு முன்பு கொடுக்கிறது தான் இது மிகவும் சிறந்த நேரம். அது அல்லாம பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாளைக்கு முன்பு கொடுக்கிறதும் கூடுமாகும். இதை நமக்கு புகாரி போன்ற ஹதீஸ்களில் கண்டுகொள்ளலாம். ஏனென்று சொன்னால் ஒருவேளை எங்களுக்கு பெருநாள் தினம் அன்று நாங்கள் ஒருவேளை பிஸியாக இருப்போம், வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த நேரத்தில் கொடுப்பது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தால் பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாளைக்கு முன்பு கொடுக்கலாம். யார் பெருநாள் தொழுததன் பிறகு கொடுக்கின்றாரோ இது ஜக்காத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சதகாவா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அவர்களே, இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டங்கள். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னது. வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.